Hi guys, and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்குங்க. எல்லாமே ஒரு வகையில இம்பார்ட்டண்டா இருக்கிறதால ரொம்ப ஃபியூவா செலக்டடான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இஸ் பேக் டு 63K. ஸோ நான் எக்ஸாக்ட்லி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பம்ப் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 57 to 58K இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டா மண்டேக்கு மேல இப்ப பார்க்கும்போது ஒரு 63K அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கே ஒரு நிம்மதியா இருக்குங்க. ஸோ பட் இந்த 63K ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் 3-4 டேஸா சொல்லிட்டு இருந்தேன், ஜெர்மனி வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து காயின்ஸ் வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. Finally, it has stopped. So Germany has stopped selling the bitcoins. This is a very big market relief அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ இது வந்து நம்பர் 1. ஸோ நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் ஆப்ஷன்ஸ். ஸோ பிட்காயின் அண்ட் மற்ற கிரிப்டோ செல் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கா கம்மியாயிடுச்சு. பை ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிடுச்சு. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இத்தேரியமோட ஃபைலிங். ஸோ இத்தேரியமோட ஃபைலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 18 வந்து கண்டிப்பா ஒரு பெரிய தீர்ப்பு வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் SEC அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 8 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தேரியம் ETF வந்து பாத்தீங்கன்னா ஃபைலிங் கொடுத்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி S1 ஃபைலிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜூலை 18 போல அது கண்டிப்பா அப்ரூவ் ஆகி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள். ஸோ இப்போ ரீசெண்டா நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி SEC கேஸ்ல அப்பர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா XRP டோக்கனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி நடந்த உடனே பாத்தீங்கன்னா XRPல இருக்க ஒரு வேல் வந்து $100 million வந்து பாத்தீங்க அப்படின்னா XRP டோக்கன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் சிக்னலிங் அண்ட் அனதர் வெரி பிக் அப், ஒரு பம்ப் ஃபார் XRP டோக்கன். இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி தி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இஸ் கம்மிங் பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ முக்கியமா இந்த ஜெர்மனி செல் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் 3 to 4 வீடியோஸ்ல நான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லாங் டியூரேஷன் கம்யூனிகேட் பண்ணி இன்னைக்கு ஸ்டாப் ஆகுதுங்க. இதோட நிறுத்திட்டாங்க ஜெர்மனி செல் பண்றத. இன்னைக்கு நீங்க மார்க்கெட்டை பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி கிரிப்டோ நியூஸ் நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதோட ரெப்ளிகா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஆகும். திஸ் இஸ் நாட் லைக் கோல்டு, ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் அது பெருசா இல்ல. நியூஸ் அண்ட் எவ்ரி திங் கம்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம US பிரசிடென்சியல் எலெக்ஷன் கேண்டிடேட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ்ஃபயர் நடந்தது கன்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அப்படின்னு சொல்ற நிறைய மீன் காயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25 to 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாச்சு. ஸோ இதெல்லாம் நியூஸால உருவாகிறது காயின். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2-3 பிளாக் ராக் வந்து இப்போ ரீசெண்டா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ETFஸ்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கவர் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க டு பி அ மாஸ்டர் இன் திஸ் கிரிப்டோ கரன்சி. ஸோ நாங்களும் பாத்தீங்கன்னா எங்களோட முடிஞ்ச எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு உங்களுக்கு எல்லா நியூஸையும் உள்ள வந்து ஒரே சேனல்ல எங்க கொண்டு வரோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் டு கர்மா கிரிப்டோ அண்ட் டூ ஃபாலோ அண்ட் வாட்ச் அவர் வீடியோஸ் ரெகுலர்லி so that you'll get up to date knowledge regarding cryptocurrency. Thank you.